ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, யாரு வேண்டாம்னு தடுத்தாலும், நீயே வேணாம்னு சொன்னாலும் உனக்கான ஒரு நல்ல விஷயம் இன்று இரவுக்குள்ளாகவே நடக்கதான் போகுது. நீ எப்போதும் உனக்கு நல்லது நடக்கணும்னு தான் எதிர்பார்க்குற, ஆசைப்படுற. ஆனால் எல்லா விஷயத்தையும் நீ எதிர்பார்த்தது போலவே நடத்தி கொடுத்துட்டேனா அதன் மூலமாக உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு எனக்கு தானே தெரியும். நீ ஆசைப்படுவதெல்லாம் அழகாக உன் வாழ்க்கையை ஆக்கிடாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. ஆனால் அது நடந்துச்சுன்னா அதற்கு பிறகு நீ எவ்வளோ மனவேதனை அடைவேன்னு எனக்கு தெரிஞ்சதால தான் சில விஷயங்களை நான் நடத்தாமல் விட்டு வச்சிருக்கேன். ஆனால் இப்போது நான் செய்ய போகிற காரியங்கிறது உன் வாழ்க்கையவே உயர்த்த போகிற, உனக்கு முன்னேற்றங்களையும் வசந்தங்களையும் தரப்போகிற நல்ல விஷயம். அதனால தான் உனக்கான நல்லதை யார் தடுத்தாலும் செஞ்சே தீருவேன்னு இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையின் இருளை போக்குவதற்காக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்வில் வரக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகளையும் தவறால் நடக்கக்கூடிய விளைவுகளையும் உன்னால கட்டுப்படுத்த முடியாம போகலாம். ஆனா அனைத்தையும் கட்டுப்படுத்தி கையாளக்கூடிய சக்தி படைச்ச இந்த வராகி அம்மா எல்லா தவறையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கதான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. ஒரு விஷயம் உன் கை மீறி போச்சு, உன்னால் அதை கட்டுப்படுத்த முடியலை, சரி செய்ய முடியலைன்னு தெரியும் போது முடிஞ்ச அளவுக்கு அதை சமாளிக்க பழகு. உன்னுடைய அணுகுமுறையையும் அந்த பிரச்சனையை நீ எப்படி கையாளுறங்கிறதையும் பொறுத்து தான் உன் வாழ்வில் எல்லாமே சரியாகுன்றதை நீ தெரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ நிறைய போராடிட்ட, நிறைய கஷ்டப்பட்டுட்ட, நிறைய துன்பங்களையும் அனுபவித்து விட்டாய். எனக்கு எங்க விடிவு காலமே இல்லாமல் போயிருமோன்ற அளவுக்கு இப்போது உன் மனசு வேதனையும் துன்பமும் அடைவதை பார்த்துதான் நாளையே உனக்கான விடிவு காலத்தை நான் விடிய வைக்க போறேன். இன்று இரவோடு இரவாகவே உனக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுத்து நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு நல்வழியையும் காட்ட போறேன் என் செல்லவே. உன் எண்ணப்படியே நீ வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பாய். ஏற்கனவே நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி இப்போது எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லதாக நடத்த போறேன். இந்த நேரத்துல நீ பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் அமைதியாக கையாள கத்துக்கோ. கோபம் வரும்போது கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாம முகத்துக்கு நேராக ஏன் இப்படி செஞ்சீங்க, எதனால இப்படி நடந்ததுன்னு பொறுமையாக அதற்குரிய காரணத்தை கேட்க பழகு. அதை விட்டுட்டு டக்குன்னு உடனே உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு நீ பேசும்போது மனிதர்களுக்குள் உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய பிரிவு நிரந்தரமாக ஆகிவிடும் என்பதை புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. அப்படி நீ அவங்க மேல தப்பு இருந்து நீ உன் மேல நியாயமே இருந்தா கூட நீ கோபப்பட்டு கேட்கும்போது அங்க நீ தான் தப்பான ஆளா மாறிடுவ. அதனாலதான் உன் பக்கம் நியாயமே இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சாலும் கூட எல்லா பிரச்சனைகளையும் பொறுமையாக கையாள கத்துக்கோ. உன் குடும்பத்துல நீ தேவையில்லாம அனாவசியத்துக்காக கடன் வாங்கக்கூடாது. அதே போல உன்னுடைய துணையின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க மனசுக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் உன்னுடைய செயல்களை அமைச்சுக்கோ. இப்படி விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய கணவனும் மனைவியும் வாழும் குடும்பம்தான் இந்த பூமியையே சொர்க்கமயமாக மாற்றக்கூடிய விஷயம். காலம் போய்கிட்டே இருக்கு, நினைச்ச விஷயம் எதுவுமே நடக்கல, ஆசைப்பட்டதையும் எதையுமே அடைய முடியலன்னு நீ வருத்தப்படுறதும் வேதனைப்படுறதும் தெரிஞ்சதால தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் விதமாக நான் உன்னை தேடி வந்தேன். நீ கண்மூடித்தனமாக மனிதர்களை நம்புவதை விட கண்ணை மூடி இந்த வராகி அம்மாவை நம்புவதுதான் உனக்கு நல்லது. நீ கண்மூடி என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கும் போது உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் சரியா சிறப்பா சீக்கிரமே நடத்திடுவேன் என் செல்லமே. மரத்துல பழங்கள் இருந்தா எப்படி பறவைகள் தேடி வருமோ அதே போல உன் கையில காசு பணம் இருக்கும்போது உறவுகள் எல்லாம் உன்னை தேடி ஓடி வருவாங்க. எப்போ உன் கையில காசு பணம் புரளல, நீ கஷ்டத்துல இருக்கன்னு தெரியுதோ அப்போதே எல்லாரும் ஓடி காணாம போய் ஒளிஞ்சிருவாங்க. அதனாலதான் காசு பணம் இருந்தாலும் எல்லாட்டியும் உனக்குன்னு 4 பேர் நல்லது நினைக்கும் விதமாக, நல்லது சொல்லும் விதமாக நல்ல மனிதர்களை, நல்ல பழக்க வழக்கத்தை உன் கூட வச்சுக்கோன்னு நான் சொல்றேன். உன் வேதனையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே, உன் மன கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள ஒருத்தர் கூட இங்க இல்லையேன்னு தானே நீ நினைக்கிற. வாழ்க்கையை தனியா போராடிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு என்னடா வாழ்க்கை இதுன்னு சலிச்சுக்கிட்டு மனசுல இருக்க வலியையும் உடம்புல இருக்க நோய் நொடிகளையும் சமாளிச்சுக்கிட்டு நீ வாழ்ற வாழ்க்கையை பார்த்துதான் உனக்கு உதவுவதற்காக நான் ஓடி வந்தேன்.
இப்போ உன் வாழ்க்கையிலையும் சரி, உன் வீட்லேயும் சரி, உன் மனசுலையும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை அப்படியே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு முதல்ல மனசுக்கு ஓய்வு கொடு. நிழலாக நான் உன் கூடவே இருந்து நீ நினைச்சது போலவே எல்லா விஷயங்களையும் நடத்திடுவேன் என் செல்லமே. நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையேன்னு தானே மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. முதல்ல மனசை அமைதிப்படுத்து. உனக்கு வேண்டியது எல்லாமே தானாக உன்னை தேடி வரும். அடுத்தவருக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்ல மனசோடு இருக்கக்கூடிய உன்னை நான் நிச்சயம் பெரும் பணக்காரனாக மாற்றுவேன். உனக்கு தேவையான சொந்தங்களையும் செல்வ பந்தங்களையும் எல்லாத்தையுமே கொடுத்து 4 பேருக்கு நீ கொடுத்து உதவக்கூடிய மனசையும் உனக்காக நான் கொடுப்பேன் என் செல்லமே. என் ஆலயத்துக்கு நீ வரும்போது அமைதியாய் மௌனமாய் என் கண்களை பார்த்தாலே போதும். உனக்கு என்ன வேணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு நீ ஆனந்த கண்ணீர் வடிக்கும்படி முகத்தில் புன்னகையை நிறைய தவள விடும்படி உனக்கான சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் நான் முடிச்சு கொடுத்துருவேன். எப்போதுமே அமைதியாக இரு. உன் விருப்பம் என்னங்கிறத நீ கண்களால் என்னை பார்த்தாலே நான் புரிஞ்சுக்குவேன். நிச்சயமா உன் கனவுகளை எல்லாம் நிறைவேற்ற நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இப்போது நல்லபடியாக என் ஆசீர்வாதத்தோடு நடக்க போகுது. அம்மா வராகி தாயே, எல்லாமே முடிஞ்சு போயிடும் போல இருக்கே. இன்னும் என் வாழ்க்கையில எந்த நல்ல விஷயமும் நடக்கல, காலம் கடந்து போய்கிட்டே இருக்குதுன்னு தானே வருத்தப்பட்ட. இதோ நீ நினைக்கிற இந்த நொடியிலிருந்தே என்னுடைய ஆட்டம் தொடங்க போகுது. இன்னும் எதுவுமே முடியவில்லை என் செல்லமே. இனிமேதான் உன் தலையெழுத்தையே நான் மாற்ற போறேன். இந்த வராகி அம்மாவை நம்பி காத்திருந்த உன் வாழ்க்கையில ஜாதகம், ராசி, கிரகம் எது எப்படி இருந்தாலும் சரி, அது அனைத்தையுமே உனக்கு சாதகமாக நான் மாத்திடுறேன். உன் வாழ்க்கை முழுவதுமே கஷ்டமாகவே இருக்குன்னு வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா? இதோ உன் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி படைத்த வராகி அம்மா நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு சங்கடம்? உன் வேதனைகள் அனைத்தையும் தெரிஞ்ச நானு சோதனைகள் அனைத்தையும் போக்கி நீ சாதனை படைக்கக்கூடிய வகையில உனக்கான நல்லதை செஞ்சிடறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலைப்படுறதுனால எதுவும் மாற போறதில்ல. நீ நம்பிக்கையோட வேலை செஞ்சினா நீ விரும்பி கேட்ட விஷயங்களை எல்லாம் உனக்காக நான் நடத்துவேன். உன் வாழ்வில் எல்லா மங்களங்களும் உண்டாகும் என் செல்லமே. நீ தவமாய் தவமிருந்து வேண்டி நின்ற வேண்டுதல்கள் எல்லாமே இப்போது நிறைவேறப்போது. நீ சிந்திய கண்ணீரெல்லாம் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதுமே வீண் போகாது. இன்னும் கூட எதுவுமே உன் வாழ்க்கையில தாமதமாகல. இப்போ நான் நினைச்சா கூட உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர என்னால முடியும். கூடிய சீக்கிரமே உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி நீ என்கிட்ட கேட்டதையெல்லாம் உன் கைகளில் அள்ளித்தர்றேன். உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்றார் போல எல்லா விஷயங்களையும் முடிச்சு கொடுத்துடுவேன் சொல்லவே. நீ செய்யும் வேலைகளில் கவனமாக இருந்துக்கிட்டு மனசார என்னை நினைச்சாலே போதும். உன் வேண்டுதல்கள் அனைத்தையுமே ஒரு தாயாக இருந்து இந்த வராகி அம்மா செஞ்சு முடிச்சிருவேன். சில சமயங்கள்ல நீ நினைச்சது நடக்கலன்னு தானே உனக்கு என் மேல கோபம் வருது. வராகி அம்மான்னு சொல்றீங்க, வரம் தர்றேன்னு சொல்றீங்க, ஆனா எதுவுமே எனக்கு வந்து சேரலையே. இன்னும் என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்களை தான் அனுபவிக்க போறேன்னு தானே நீ மனசுக்குள்ள வருத்தப்பட்ட. உன் மனசால உன் எண்ணத்தால் என்னை முழுமையாக நீ ஆட்கொண்டு விட்டாய். முழுமையாக மனசார என்னை வழிபடுகிற உனக்கு நான் எப்படி நல்லது செய்யாம இருப்பேன்? இதோ உன் கரங்களை இறுக பற்றி கொண்டு நீ கேட்டதையெல்லாம் அந்த கைகளில் அள்ளி கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நிச்சயமா இன்று இரவோடு இரவாகவே உன்னுடைய எல்லா துயரங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க போறேன். மீளா துயரிலிருந்து உன்னை மீட்டெடுக்கக்கூடிய இந்த வராகி அம்மா நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி முடிப்பேன் என்று சொல்லவே. எப்பவுமே நம்ம மீறி என்ன நடந்துட போகுதுன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும். ஏன்னா உன்னை மீறி இங்கு எதுவுமே நடக்க விடமாட்டேன். நீ நினைச்சதற்கு மாறாக எந்த விஷயமும் எந்த கெடுதலும் எந்த தீங்குமே கூட உன்னை அணுகாது என் செல்லவே. அந்த அளவுக்கு உன் தன்னம்பிக்கையில நீ உறுதியாக இரு. என்ன நடந்தாலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையா இருப்பேன்ற அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையவே மாற்றி அமைக்கும். உலகத்தில் வாழும் சகல ஜீவன்களும் நல்லா இருக்கணும்னு மனசார நன. தான தர்மம் செய்யக்கூடிய நல்ல மனசை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். கூடிய சீக்கிரம்
கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கி உன் அறியாமையை அகற்றி உன் விருப்பங்களை நிறைவேற்றி நீ ஆசைப்பட்ட அழகான வாழ்க்கையும் அமைச்சு தர்றேன். என்னதான் உடைஞ்ச பொருளை ஒட்ட வச்சு அலங்காரம் செஞ்சாலும் அது பழசு மாறி மறுபடியும் அழகாக இருக்காது. அதே போலதான் உன் மனசும். மனசார சோர்ந்து போய் மனசு உடைஞ்சு போய் நம்பிக்கை இழக்காம தைரியமாறு. நீ மனசளவுல தைரியமா உறுதியாக இருந்தால்தானே உனக்கான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக அற்புதமாக ஆக்க என்னால் முடியும். நீ பொறுமையாக காத்திருந்தாலே இந்த வராகியம்மா உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி உன்னை சிறப்பாய் சந்தோஷமாய் நிலையான நிம்மதியோடு வாழ வச்சிருவேன். படிக்காத பிள்ளை எப்படி போய் பரீட்சை எழுத பயப்படுமோ அதே போல வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம வாழ்க்கைங்கிற பரீட்சையை எதிர்கொள்ள தயங்கிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டதான் இந்த வராகியம்மா நான் வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் உன்னை மதிக்காதவங்களும் உன்னை தப்பா நினைச்சவங்களுமே கூட உன் அருமை பெருமையை புரிந்து கொள்ளும்படி அற்புதங்களை நான் செய்ய போறேன். உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறுவதற்கான நேரம் வந்துருச்சு. இப்போது உனக்கு எதிராக இருக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கை மிக அழகாக மாறப்போகுது. நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் நிம்மதியான வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழுவாய். எல்லாத்தையும் அறிந்த இந்த வராகியம்மா உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோடு தான் உன் விருப்பத்தை நிறைவேற்ற வந்திருக்கேன். இனிமே நாளையிலிருந்து நீ என்கிட்ட கேட்ட எல்லா உனது வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும். நீயும் மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க போற என் செல்லமே. உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமா நிறைவேறும்னு சொன்னது போலவே உனக்கு இருக்கும் தடைகளை போக்கி மகிழ்ச்சியை நிரந்தரமாக உன்வசமாக ஆக்க வந்திருக்கேன். இந்த வராகியம்மா வாக்கு கொடுத்தா மீறமாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. சில நல்ல விஷயங்கள் நடக்கும்போது திருஷ்டியாய் சில தப்பான விஷயங்களும் பிரச்சனைகளும் நடப்பது போலதான் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளும் கஷ்டமும் இருக்கு. ஆனா எப்போதும் உன் வாழ்வில் நடக்க வேண்டிய நன்மைகளில் மட்டும் கவனம் செலுத்து. என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை ஒரு ஓரமா போட்டு வச்சுக்கிட்டு என்ன செய்யணுன்றதை பற்றி மட்டும் யோசிக்கும் போது நிச்சயமாக நீ நினைச்சதை நான் உனக்கு நடத்திடுவேன். உன் கவனம் எப்போதுமே வெற்றியின் பக்கம் மட்டுமே இருக்கட்டும். தோல்வியின் பக்கம் உன்னை இழுப்பதற்காக சில பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாத்தையும் கவனமாக தவிர்த்து விட்டு மனசை அமைதியா வச்சுக்கிட்டு உன் கடமைகளை செய்ய முயற்சி செய். நீ நினைச்ச பல நல்ல விஷயங்களை எல்லாம் செய்வதற்கான நேரம் இது. உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? எல்லா சங்கடங்களையும் சமாளிக்க தேவையான சக்தியை நான் உனக்காக கொடுக்கிறேன். சில நேரங்கள்ல என்னாகுமோ ஏதாகுமோன்னு உன் மனசு ரொம்ப உன்னை பயமுறுத்துது. அதனால நீ மனசு குழம்பி போய் தவிச்சுக்கிட்டு இருக்க. என் அன்பு பிள்ளையே, எதை நினைச்சும் நீ பயப்படக்கூடாது. சில நேரங்களில் கர்மவினையின் காரணமாக மாயைகள் உன்னை ஆட்கொள்ளும் போது உன் மனசுல பயமும் பதட்டமும் வந்தாலும் நீ உறுதியாக கவனமாக இருந்து அதை தவிர்த்து விடு. இனிமே எல்லாத்தையும் கடந்து முழுமையான சந்தோஷத்தை நீ பெறுவாய் என் செல்லவே. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி நீ வெளியே வா. உனக்கு எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தியையும் அருளையும் இந்த வராகியம்மா நான் கொடுக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு நம்பு. நிச்சயமாக நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கை முழுவதும் தரப்போறேன். இன்னொருத்தருக்காக நீ எவ்வளவோ செஞ்ச. உன் நிம்மதியை இழந்த அவங்களுக்காக விட்டு கொடுத்த வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கிக்கிட்டு பொறுமையாக போன. எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்காக நீ தியாகமும் செஞ்ச. ஆனா உனக்காக இப்ப யாருமே எதுவுமே செய்ய முன்வரவில்லை அல்லவா? யார் வரலைனா என்ன, உனக்காக இந்த வராகியம்மா நான் வந்திருக்கேன். கண்ணீரோடு போராடிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும் போக்கி நிச்சயமாய் உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன்.